அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை நேரத்துல வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் என்ன, இந்த நேரத்துல எப்படி வழிபாடு செய்யணும், என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்படி என்ன செய்யணும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். இப்போ இன்றைய நாள் அப்படிங்கிறது வியாழக்கிழமை. அதே மாதிரி மதியம் நேரத்திற்கு பின்பு நம்மளுக்கு பஞ்சமி திதியும் ஆரம்பித்து விடுகிறது. மாலை நேரத்துல தான் நம்மளுக்கு அபிஜித் முகூர்த்த நேரமும் அமைஞ்சிருக்குது. ஆக இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்திலேயே இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, இன்றைய தினம் வியாழக்கிழமை குபேர காலம் அப்படிங்கிறது 5:30 மணியில் இருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் குபேர காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த குபேர காலத்துல நீங்க குபேரருக்கு குபேரர் தீபம் ஏற்றி குபேரரை வழிபாடு செய்யும் பொழுது, அதாவது லட்சுமி குபேரரை நாம வழிபாடு செய்யும் பொழுது செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே நேரத்திலேயே அபிஜித் முகூர்த்த நேரம் வருவது கூடுதல் சிறப்பானது. ஆக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க. இது போல ஒரு அபிஜித் முகூர்த்த நேரம் நம்மளுக்கு அமையாது. சரி, இந்த அபிஜித் நட்சத்திரம்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. பொதுவா பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா 28வதாக ஒரு நட்சத்திரம் இருந்துச்சு. இந்த நட்சத்திரத்தை கிருஷ்ணர் தன்னுடைய மயில் ஈரகால் மறைச்சு வச்சிருக்கிறதாகவும், இந்த 28வது நட்சத்திரத்தை வச்சு யாருமே தவறானவர்கள் அவங்களுக்கு தேவையானவற்றை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணர் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை அவங்க தன்னுடைய மயில் ஈரகால மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மகாபாரதம் நடத்துவதற்கு கௌரவர்கள் போர் நடத்துவதற்கு குறிக்கப்பட்ட நேரம் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த நேரம் கௌரவர்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் ஈரகால அந்த 28வது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்தார். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரம் கிடையாதுங்க. 27 நட்சத்திரமாகத்தான் எல்லாருமே பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 28வது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே அதனுடைய பிரகாசம் வெளியில தெரியும், அதனுடைய சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அபிஜித் முகூர்த்த நேரம் இன்று மாலை 5:14 ஆரம்பிச்சு 5:38 வரைக்கும் நம்மளுக்கு இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது அமைந்திருக்குது. இந்த இடைப்பட்ட 24 நிமிடங்கள்ல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அபிஜித் முகூர்த்த நேரம். எப்படி நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேர வழிபாடு செய்யறோம், சோடசக்கலை வழிபாடு செய்யறோமோ, அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது. இயற்கைக்கு புறம்பாக நியாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளை இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பா அது நிறைவேறும். ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க கேட்டுக்கணும். அதாவது மாலை 5:14 இருந்து 5:38 வரைக்கும் உங்க வீட்டுல, நீங்க இப்போ வீட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்க பூஜை அறையில பெருமாள் படம் இருக்குது, இல்ல கிருஷ்ணர் படம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா கூட அங்க ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு பூக்கள் இருந்தா பூக்களால நீங்க அலங்காரம் செஞ்சுக்கோங்க. துளசி இலைகள் 1-2 வச்சுக்கோங்க. வச்சுட்டு மனதார கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிக்கணும். பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்க முன் வைக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை கிடைக்கணும், என் பையன் +2 படிக்கிறான், இந்த இதுல நல்ல மார்க் எடுக்கணும், நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னாக இருந்தாலும் சரி, இல்ல நான் சொந்த வீடு வேணும், குழந்தை வேணும் அப்படின்னு உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாயினும் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்க வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை குறைஞ்சது 27 முறை சொல்லுங்க. ஏன்னா கிருஷ்ணர் தான் தன்னுடைய மயில் ஈரகால இந்த அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக, ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து 27 முறை பாராயணம் பண்ணிட்டு இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல இப்படி
பிரார்த்தனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கோங்க. இது வீட்டில் இருக்கிறவங்க. இப்போ அந்த நேரத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வெளியில இருக்கிறோம், டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறவங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே மனதார பெருமாளை கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கைகளை நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிருஷ்ண பகவான் கிட்ட. அது எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா இயற்கைக்கு புறம்பாக மட்டும் இருக்கக்கூடாது. கடன் தீர வேண்டும், இல்ல கணவன் மனைவி ஒன்று சேர வேணும், நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பேரு வேணும், சொந்த வீடு வேணும், இப்படி உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது ஒன்றை மட்டும் நினைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பா இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நீங்க என்ன கேட்டாலும் கண்டிப்பா கிடைக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வாய்ப்பு இருக்கிறவங்க நகைகள் வாங்கலாம். ஏன்னா இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நாம என்ன வாங்குறோமோ அது ரிப்பீட்டடா நடக்கும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆக நீங்க நகைகள் இதுக்காக நாங்க கடன் வாங்கி அந்த நேரத்துல போய் நாங்க நகைங்க வாங்கணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. வாய்ப்பு இருக்குது, எங்ககிட்ட பணம் இருக்குது, கொஞ்சமா வச்சிருக்கிறேம்மா, ஒரு கொலுசு எடுக்கலான் இருக்கிறேன், இல்ல ஒரு தோடு எடுக்கலான்ட்டு இருக்கிறேன், ஒரு ரிங் எடுக்கலான் இருக்கிறேன்னு எதுவா வேணாலும் இருக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா மேலும் மேலும் உங்களுக்கு தங்க நகைகள் வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். தங்க நகைகள் தான் வாங்கணுமா அப்படின்னு கிடையாது. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நீங்க வாங்குறீங்க, ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஐட்டம் நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம். ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும். இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பல்மடங்கு பெருகும். அப்படிங்கறதுனால ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்துமே இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல வாங்கலாம். அதே மாதிரி வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கிருஷ்ணருடைய படத்திற்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இப்ப நான் சொன்ன அந்த மந்திரத்தை 27 முறை சொல்லுங்கள். இதை கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ இல்ல வடக்கு பக்கமாகவோ அமர்ந்து கொண்டு தாராளமாக இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். கோவில்ல இருக்கிறீங்க அப்படின்னாலும் இன்னுமே சிறப்பு. அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று அங்க 2 நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு பெருமாளுக்கு முன்னாடியே நம்ம மனதார பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பா அது நடக்கும். எப்பவுமே நம்ம இயற்கை புறம்பானதாக கேட்காம நியாயமானதா கேட்கும் பொழுது கண்டிப்பா அது நடக்கும். மற்றவர்கள் தவறான வழியில இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை பயன்படுத்த கூடாது அப்படிங்கறதுனால ரொம்ப நாளா இந்த மறைச்சு வச்சிருந்தாங்க. இப்போ அது நிறைய வெளிப்படுது. இதை நல்ல விஷயத்துக்காக நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பா அது நடக்கும். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய கர்ம வினைதான் அதற்கு காரணமாக இருக்கக்கூடும். ஒவ்வொரு அபிஜித் முகூர்த்த நேரத்தை நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். அடுத்தடுத்து நீங்க அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்துல நீங்க பிரார்த்தனை பண்ணிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அது நடந்தே தீருங்க. இத கை மேல பலன் கிடைக்கக்கூடிய இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தை தவற விட்டுறாதீங்க. அதுவும் இன்னைக்கு வரக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரம் பார்த்தீங்கன்னா கூடுதல் சிறப்பானது. வியாழக்கிழமையோடு குபேர காலமும் அந்த நேரத்துல நம்மளுக்கு வருது. செல்வ செழிப்பு ஏற்படுத்தும், குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்படும், தொழில வியாபாரத்துல அதிகப்படியான லாபம் பணம் எண்ணி வைக்க முடியாத அளவுக்கு பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இன்றைய நாள தவறாமல் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.